முருகனை எந்தெந்த கோலங்களை தரிசனம் செஞ்சா என்னென்ன பலன் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? ஞான சக்திதரர் முருகனின் இந்த கோலத்தை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். திருத்தணியில் இருக்கும் மூலவர் வடிவம் ஞான சக்திதரரின் கோலமாகும். கந்தசாமி இவரை வழிபட்டால் சகல காரியங்களும் வெற்றியடையும், நோய்கள் தீரும். பழனிமலையில் இருக்கும் தண்டாயுதபாணி சுவாமியின் திருவுருவம் கந்தசாமி கோலமாகும். சுப்பிரமணியர் தன்னை நாடி வந்து வழிபடும் பக்தர்களின் வினைகளை நீக்கி ஆனந்தமயமான வாழ்வினை தரக்கூடியவர். நாகை மாவட்டம் திருவிடைக்கழி முருகன் கோவிலில் உள்ள மூலவர் சுப்பிரமணியர் கோலத்தில் காட்சி தருகிறார். கஜவாகனர் முருகப்பெருமானின் இந்த கோலத்தை வழிபட்டால் துன்பங்கள் நம்மை நெருங்கவே நெருங்காது. திருமருகல், மேல்பாடி, சிதம்பரம் நடராஜர் கோவில் கிழக்கு கோபுரம் ஆகிய இடங்களில் யானை மீது காட்சி தரும் முருகப்பெருமானின் இந்த கோலத்தை தரிசனம் செய்யலாம். சரவணபவர் தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு மங்களம், ஒளி, கொடை, சாத்வீகம், வீரம் ஆகிய குணங்களை தரக்கூடியவர். சென்னிமலை, திருப்போரூர் ஆகிய ஸ்தலங்களில் முருகனின் இந்த வடிவத்தை பார்க்கலாம். கார்த்திகேயர் இவரை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திர நாட்களில் இவரை வழிபடுவது விசேஷமானது. மிக உன்னதமான பலன்கள் கிடைக்கும். கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலிலும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலிலும் கார்த்திகேயர் உருவத்தை பார்க்கலாம். சண்முகர் இவரை வழிபட்டால் சிவசக்தியை வழிபட்ட பலன் கிடைக்கும். திருச்செந்தூரில் கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமான் சண்முகர் கோலமாகும். பிரம்மசாஸ்தா இந்த கோலத்தை வழிபட்டால் அனைத்து வகையான வித்தைகளிலும் தேர்ச்சி பெறலாம். கலை அறிவு அதிகரிக்கும், கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும். காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டம் ஆனூர், யாகசாலை, சிறுவாபுரி ஆகிய இடங்களில் பிரம்மசாஸ்தா திருக்கோலத்தில் இருக்கும் முருகனை தரிசிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். மேலும் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.